அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் கேட்ட பொது தமிழ் அழகு 3 எழுதும் திறன் இதில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 13 கேள்விகள் இதிலிருந்து கேட்டிருக்காங்க. வித் புக் ப்ரூஃபோட பார்க்க போகிறோம். இப்போ தான் நமக்கு அடுத்த எக்ஸாமுக்கு தயாராகிறதுக்கு ஒரு ஒரு இது கிடைக்கும். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். பொறுத்துக. ஃபஸ்ட்டு தட்டு சோளம், களி கரும்பு, களை மூங்கில், அடி வேம்பு. இது வந்துட்டு திணை மரபு அந்த டாப்பிக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. 10வது பொது தமிழ் இயல் 1 தமிழ் சொல் வளம். பார்த்தீங்கன்னா தட்டு தட்டை, கம்பு சோளம் முதலியவற்றின் அடி, களினா கரும்பின் அடி, களைனா மூங்கிலின் அடி, அடினா புலி வேம்பு முதலியவற்றின் அடி. அடுத்தது யானையின் ஒளி மரபை கண்டறிக. யானை பிளிரும், இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஒளிமரபு 10th பொதுத்தமிழில் இயல் 9ல் கொடுத்துருப்பாங்க. ஒளிமரபு இது வந்துட்டு பழைய புக்கிலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒளிமரபு அதில் வந்துட்டு யானை பிளிரும் வந்து டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஆடு கத்தும், எருது எக்காலமிடும், குதிரை கனைக்கும், குரங்கு அளப்பும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், புலி உரும்பும், பூனை சீரும், எலி கீச்சிடும், ஆந்தை அலறும், காகம் கரையும், கிளி பேசும், குயில் கூவும், பூகை குளரும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், புறா குணவும், மயில் அகவும், வண்டு முரளும். அடுத்தது சொற்கள் அதற்கான இலக்கணத்தோடைய பொறுத்த சொல்லியிருக்காங்க. அது நாய் அதெல்லாம் அக்ரிணை ஒருமை. அவர் அவர்கள் உயர்திணை பன்மை. அவை நாய்கள் அக்ரிணை பன்மை. தங்கை உயர்திணை பெண்பால் ஒருமை. இது ஈஸி தாங்க. நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அந்த புக்கில் இருந்து நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் டைரெக்டாகவே வந்துருச்சு எல்லாமே. பார்த்தீங்கன்னா தம்பினா உயர்திணை ஆண்பால் உரிமை, தங்கைனா உயர்திணை பெண்பால் உரிமை, அது நாய் அக்ரிணை உரிமை, அவர் அவர்கள் உயர்திணை பன்மை, அவை நாய்கள் அக்ரிணை பன்மை. அப்படியே டைரெக்டாக எழுதுறது கேட்டிருக்காங்க. பட் நமக்கு அந்த 5 பால்கள் பால் 5 வகைப்படும். அவை ஆண்பால் பெண்பால் பரல்பால் ஒன்றன்பால் பலவின் பால் ஆகியன வகம். இந்த 5 படிச்சிட்டோம்னாவே நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கலாம். அடுத்தது பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடரை கண்டறிக. அவை அல்ல, அதுதான் கரெக்டு. இது வந்துட்டு 8th பொதுத்தமிழ் இயல் 4ல் டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பலவின் பால் அவை அல்ல, இதுதான் சரி. அடுத்தது செய்யப்பாட்டு வினை தொடரை கண்டறிக. தை கொண்டாட பெற்றது. பெற்றது அப்படின்னு வந்தால் தான் செய்யப்பாட்டு வினை. இது 9வது பொதுத்தமிழில் இயல் 1 தொடர் இலக்கணம் அந்த டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. செய்வினை தொடர்னா அப்பா சொன்னார். செய்யப்பாட்டு வினைனா தோசை வைக்கப்பட்டது. இந்த பட்டது பெற்றது 2 ஒரே மீனிங்கில் தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா வீடு கட்டி ஆயிற்று, சட்டி உடைந்து போயிற்று, இது எல்லாமே அதுக்கு எடுத்துக்காட்டு தான். ஆயிற்று போயிற்று போனது முதலான துணை வினைகள் செய்யப்பாட்டு வினைகளாக உருவாக்குகின்றன. அடுத்தது குமணன் நடந்தான். இத்தொடர் உணர்த்தும் வினையை கண்டறிக. தன்வினை. இது அதே இயல் 9வது பொதுத்தமிழ் இயல் 1 தொடர் இலக்கணம் அந்த இதிலிருந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பந்து உருண்டது, பந்து உருண்டதுன்னா தன்வினை, உருட்ட வைத்தான்னா பிறவினை, திருந்தினான் படித்தான்னா தன்வினை, செய்தான்னா திருந்தச் செய்தான், படிக்க வைத்தான், புத்தகங்கள் வருவித்தார், இதெல்லாமே பிறவினை. பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்த குறியீடு எது? பகர அடைப்பு குறி. இது நல்ல தமிழ் எழுதுவோம் அந்த புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பகர அடைப்பு குறி. பிறைக்குறியை உள்ளடக்க பகர அடைப்பு குறி பயன்படும். டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. பிறைக்குறினா இது கவுடு பிராக்கெட். மானின் தொகை மரபு சொல்லை கண்டறிய. கணம். இது பயன்முறை தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மாட்டு மந்தை, மான்கணம், யானை கூட்டம், விறகு கட்டுப்பாடு, வீரற்படை, வேலங்காடு, வைக்கோல் போர், இதில் மான் கணம். அடுத்தது சரியான தொடரை கண்டறிக. குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின. ஆப்ஷன் சி. மற்றது எல்லாமே வந்துட்டு பால் வலுவாக இருந்திருக்கும். குரங்குகள் ஏன்னா இது வந்துட்டு அக்ரிணை பன்மை, தாவின அதுதான் அதற்கான சொல். இப்போ பார்த்தீங்கன்னா பிற நல்லன அக்ரிணை பலவின் பார்ப்பெயர்களுக்கு ஆ வை கல் விகுதிகளாக வரும். அடுத்தது பொருத்தமான காலத்தை
சுட்டுக. கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான். இது ஈஸியான கொஷின் தான். செல்கிறான் இலக்கண முறைப்படி நம்ம பார்த்தோம்னா நல்ல தமிழ் எழுதுவோம். அந்த புக்லேயே நிகழ்கால இடைநிலை கிறு கின்று ஆண் என்று அதிலேயே கொடுத்துருப்பாங்க. சரியான தொடரை தேர்வு செய்க. செடி கொடிகள் காற்றில் அசைந்தன. இது வந்துட்டு ஒரு பலவின்பால், அக்ரிணை பலவின்பால். அக்ரிணை பலவின்பாலுக்கு ஆ பை கல் இதெல்லாம் தான் வரும். நமக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஆ கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அசைந்தன. அடுத்தது பிழையற்ற தொடரை கண்டறிக. இது வந்துட்டு மகடு வந்துட்டு ஒரு பெண் பால், அதனால் வந்தான் வராது. அகடு வந்துட்டு ஆண் பால், அதனால் இதுவும் வராது. சாந்தி வந்தான், இதுவும் பெண் பால், இதுவும் வராது. அதனால் மகடு வந்தாள், இதுதான் கரெக்டு. மகடு வந்துட்டு நமக்கு ஒரு புது சொல்லுங்க. மகடுனா தமிழில் பெண் என்பதை குறிக்கும் ஒரு சொல் தான் மகடு. அடுத்தது பொறுத்துக. கடற்கரை சாலை 7ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகை. புதுமனை புகுவிழா 7ஆம் வேற்றுமை தொகை 3ஆம் வேற்றுமை உறுப்பும். உரிமை குரல் 4ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகை. பருத்தி துணி பயனும் உடன்தொக்க தொகை. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு. அடுத்தது யூனிட் 4 பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.